வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் முதலில் பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள், உங்களோட என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக ராசி, உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சில நேரங்களும் தாயருடைய கோபங்கள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனம் கொஞ்சம் ரேஷாக ட்ரை பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் ராகும்போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்போது வேலை சம்மந்தமான விஷயம், வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை தருவதற்கான கடன் கேட்டதுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2-5ஆம் அதிபதி குரு 6ல் இருக்குது. ஸோ 2-5ஆம் அதிபதி 6லிருந்து குரு எப்படி இருக்கும் அப்படின்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரும் பணத்தில் கையாளுவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் நல்லாயிருக்கும். ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஒரு பழைய கடனை அடைச்சி புது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. 2ஆம் அதிபதி 3. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா இது எப்படி வரும்னா 3ஆம் தேதி சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் சின்ன கலகங்கள் ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக, அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக அடைவார்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வேலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன அலைச்சல்களை மட்டும் தவிர்க்க முடியாது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக மீனத்தில் இருக்கும்போது உங்களது மனைவி, பார்ட்னர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு. மனைவிக்கு பார்த்திங்கன்னா மனைவியோ கணவனோ உங்களுக்கு ஆப்போசிட் ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பணமோ பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்டம் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் 8ல் 6 9 வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரூல்ஸ் பேசி ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிடிவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வியாழன் வெள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 16ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா அது குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நிறைய பண ஆசைகளை ஏற்படுத்தி அதனால் நம்ம தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வக்கரமாக போகிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா நண்பர்கள்ட்ட எதிர்பார்த்த சில விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, எதிர்பார்த்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். லாபங்கள் வரும்னா ஒரு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வருங்க. ஸோ அது எந்த மாற்றம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி, ஏன்னா வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 10க்கு 8 15ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவரை கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் எப்படி இருக்கும். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து வாரத்தின் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா
வேலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் ஒரு இறுதி பகுதி சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த நிலங்கள் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய வெற்றியிலும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கோ டென்ஷனோ ஒரு ரூல்ஸோ பேசுறது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இடவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்துருந்துக்கணும். இல்லை உள்ள நல்ல விஷயம்னா 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் 11ல் இருக்கும்போது தெரியாமல் யாராச்சும் வந்து மறைமுகமாக ஒரு பெரிய பணமோ பெரிய பொருள் உதவியோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஏன்னா அது 8, 9 அது இது இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக திடீர் ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நல்ல வேலையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுத்துருவார். ஸோ ஒரு பெரிய அளவில் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அது வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து 8, 11 வந்து செயல்படுவதனால் மறைமுகமான ஒரு பெருத்த லாபங்கள் நண்பர்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை தான். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த 5 தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். வியாழன் வெள்ளியில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய குழந்தைகளோட வளர்ச்சிகள் கொஞ்சம் செலவு பண்ணுறது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் வருமானம் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன ஒன்று இதில் வந்து 8, 11 சம்மந்தப்படுவதுனால் திடீர் விபரீத ராஜ யோகங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய சின்ன ஒரு சங்கடங்களும் நிறைய வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருந்து நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து கேதுவுடைய சாரத்தில் போய் அது 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாகிறது கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது கேது சந்திரன் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரத்தின் ஒரு வியாழன் வெள்ளியில் மட்டும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவினால் நல்ல பொருள் அதாவது கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கு ஒரு பெரிய பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் வருவதற்கான வாய்ப்பு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அது வந்து என்னென்னா வரும்போது கொஞ்சம் சேஃப்டி பண்ணுறது ரொம்ப நல்லது. அது சேஃப்டி பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி என்னங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7 கணவனை உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உச்சமாகும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். குழந்தைகளோட வளர்ச்சிகளில் வந்து பெரும் பங்கு வகிப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நான் தான் சித்தர், நான் தான் சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சாமியா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் யார் சாமி, யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பியூட்டினா, நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, ஒரு சாமி வந்து ஒரு 50,000 1,00,000 வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்போ அவர் சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து யார் சாமி, யார் ஆசாமி. ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க. சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியா. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியை எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் பார்க்கலைங்க. நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்திருக்கேன், நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது. எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது, காட்டு வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள், ஒரு சில ஏரியாக்கள், பழனிமலை, ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க. அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பாராம், துணியே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ துணியே இருக்காது, ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி, குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்க முடியும். சில பேர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கன்றது ஒரு காரணம் இருக்குது. ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுப்போமே, ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா, அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம். நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும். அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார். ஆனால் எதிரில் வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக, கெட்டவன் நல்லவன் எல்லாரும் தானே வருவான். ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க, ஒரு சிறந்த ஹீலர். இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர். திரு விசு அவர்கள், ஸோ இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்கள் சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார். எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயும் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் என்ன. ஆனால் அவர் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட அவரோட பவர் ஷேரிங் அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பாக்கியம். அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தமாக போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நான் சாமியார், நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள்
நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேங்களா? பார்க்குறத விட உணர முடியும், உள்ளூர உணர முடியும். அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள், அது சாண்டிங் பண்ணுங்கள். இப்போ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சாண்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும். அதனால் லோக்கல் ஆசாமிகிட்ட போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.